அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ஆர்ஆர் 24/7 தமிழ். நான் கிஷோர், ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோடைய ஷார்ட் நோட்டீஸ் வந்துருச்சு. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் சூன் எக்ஸ்பெக்டட். ஜனவரி 20ஆம் தேதியோ இல்லை 19ஆம் தேதியோ வரலான்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்ளிகேஷன் 21ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு தெளிவாக ஷார்ட் நோட்ஸில் கொடுத்துருந்தாங்க. 22,000 வேகன்சிஸோட வரப்போகுதுன்றது. அண்ட் மறுபடி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. சார் 10th மட்டுமே போதுமா இல்லை 10th + ITI வேணுமா? ஏன்னா போன தடவை வந்த நோட்டிஃபிகேஷனில் பெரிய ஒரு குளறுபடி கேசஸ்லாம் நடந்து பட் 10th மட்டுமே போதுன்ற மாதிரி, அதாவது நோட்டிஃபிகேஷனில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ அதுவே ஓகே அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த தடவையும் 10th குவாலிஃபிகேஷன் ஓகேன்ற மாதிரி தான் வரும்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸுமே இந்த சேனலில் நமக்கு வந்துடும். அண்ட் நம்ம ரயில்வேஸ் கூடிய பேட்சஸை பொறுத்த வரைக்கும் சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 இந்த குரூப் டிக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அப்படின்றது ஒரு 2 months முன்னாடி லான்ச் பண்ணி அது கிட்டத்தட்ட சிலபஸ் முடிய போகுது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம இன்ஸ்டிடியூட்லேயே. பட் இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது நிறைய பேர் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஃப்ரெஷ் பேட்சாக, புது பேட்சாக இது இருக்க போது. ஸோ நமக்கு பொங்கல் அப்போ வந்துட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. குரூப் டி படிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஆப்டிடியூட், ரீசனிங்காக இருக்கட்டும், அதே ஜெனரல் அவேர்னஸ். ஸோ இது போக நமக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சேர்த்து ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரியான பேட்ச் வந்துட்டு இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் பேட்ச் இருக்கும். ஆனால் இன்னொரு சின்ன சஜஷன் இருக்குது. சார் நான் வந்துட்டு ரயில்வேஸ் குரூப் டி வந்துட்டு ஒரு எய்ம் பண்ணுறேன், ஓகே. ஆனால் இப்போ நான் NTPCயும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரயில்வே கேலண்டர் விட்டு இந்த 2026 ரயில்வேஸில் எல்லா எக்ஸாம்ஸுமே வரப்போகிறதா ஒரு சின்ன டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. சரி, ரயில்வேஸை தாண்டி சார் TNPCலையும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வர்றதுக்கான டேட் விட்டுட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் நான் ரயில்வேஸும் படிக்கிறேன், TNPCயும் படிக்கிறேன், இது ரெண்டுத்தையும் நான் ட்ரை பண்ணலாம் இருக்கேன் சார்னா ஓகே, ரொம்ப சூப்பர், நல்ல விஷயம் தான். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நான் தனித்தனியாக கோர்ஸ் வாங்கணுமே. இப்போ குரூப் டிக்கு தனியாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதுக்கு அடுத்து வந்துட்டு TNPCயில் குரூப் 1க்கு ஒரு கோர்ஸ், குரூப் 4க்கு ஒரு கோர்ஸ், இந்த மாதிரி 2-3 கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணால் நிறைய காஸ்ட் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தான் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் சார் நான் இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்ஸ் TNPC ரயில்வேஸ் இல்லை TNPC பேங்கிங் இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்ஸ்க்கு சேர்த்து படிக்கிறதுக்கு ஒரே கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டா போதுமானா அதுதான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டபுள் வேலிடிட்டி வந்துட்டு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு உங்களால் TNPC, SSC, ரயில்வேஸ், பேங்கிங்னு எல்லா வீடியோஸும் நம்ம மொத்த தமிழ் டீம் நடத்துகிற எல்லா வீடியோஸையும் பார்த்துக்க முடியும். டெஸ்ட் சீரிஸ் இபுக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு சேர்த்து 5,000 ரூபா கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் நானுமே இந்த லிங்க்கை வந்துட்டு பின் பண்ணுறேன். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு அடுத்து இப்போ நம்ம இந்த இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் என்ன நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அப்ளிகேஷன் ஜனவரி 21 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி எப்படி இந்த விஷயங்கள் நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் OTR அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. சார் இந்த குரூப் டி தான் நான் ஃபஸ்ட் டைம் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போகிற எக்ஸாம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஒரு டேப்குள்ளே போய் ஸோ எந்த RRB வெப்சைட்டாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம சென்னை RRB வெப்சைட்டாக இருக்கட்டும், ஸோ அதில் போய் நீங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் அதை ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் NTPC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, OTR பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் வந்துட்டு ஓகே. ஸோ இப்போ இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பண்ண போகிறீங்கன்னா இந்த OTRன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு. ஸோ அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எந்த மிஸ்டேக்கும் விடாமல் பண்ணணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக நிறைய தடவை கொடுத்துருப்பாங்க. இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் டீடைல்ஸை கொடுக்க வேண்டிய இடத்துல ஃபோன் நம்பரோ இல்லை ஜெண்டரோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாக ஒரு ஜெண்டர் இருக்கும். அதாவது போன தடவை நோட்டிஃபிகேஷன் அது குரூப் டியில் வேறு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தவங்க வந்துட்டு சார் இந்த மாதிரி நான் ஒன் டைமில் ஜெண்டர் மாற்றி கொடுத்துட்டேன், தெரியாமல் அதை நான் ஒழுங்காக பார்க்கல, அது இப்போ என்னால் மாற்றவே முடியல, நான் ஃபோன் பண்ணி கேட்டாலும் மாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன்னே நமக்கு தெரியல. அது ஆனால் தெளிவாக நமக்கு ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது கூட அது கேட்கும். அந்த பேஜில் வந்துட்டு கேர்ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்களா, எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்களா அப்படின்னு அது கேட்கும். ஸோ அதனால் அதை தாண்டி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கிரியேட் அன் அக்கௌண்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. சரி, இது பண்ணிட்டீங்கன்னா இப்போ குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு
தேவைப்படக்கூடிய அந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக இப்போ ஒரு கடையில் போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேபி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபோட்டோ வாட்சி எடுக்க வேண்டியது இருந்திருக்கும்னு சொல்லலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நமக்கு கொஞ்சம் கையில் இருக்கிறது பெட்டர். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போய் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அண்ட் அதை அப்லோட் பண்ணணும், அதை வந்துட்டு எடிட் பண்ணி கரெக்டாக அந்த சைஸில் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா போன என்டிபிசி நோட்டிஃபிகேஷன், இப்போ வந்து என்டிபிசி நோட்டிஃபிகேஷனோ இல்லை ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாத்துலேயுமே லைவ் ஃபோட்டோ கேப்சர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எஸ்எஸ்சியில் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ ரயில்வேஸ்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவை நீங்கள் நல்லா பிரைட்டாக நம்ம முன்னாடி, ஸோ நம்ம எந்த இடத்துல நின்று ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஃபேஸ் வந்துட்டு கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு பொசிஷனில் நின்றுட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அண்ட் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்துட்டு மோஸ்ட்லி டார்க் கலரில் இருந்தால் பெட்டர். இப்போ நம்ம பிளாக் போட்டிருக்கோம் இல்லையா, பிளாக்கோ இல்லை ஒரு மெரூனோ ஒரு டார்க் ப்ளூ கலரோ, ஏன்னா பின்னாடி ஒயிட் கலரில் நம்ம பேக்ரவுண்ட் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறதுனால நம்மளுடைய ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருந்தால் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷனில் நின்று நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போதே அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காமிக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில், அதாவது நம்ம லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஃபோனில் வந்துட்டு அந்த கியூஆர் கோட் மாதிரி ஒன்று வரும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனில் வந்துட்டு நம்ம செல்ஃபி கேமை கொஞ்சம் கரெக்டாக வச்சு கண்ணை நல்லா ஒய்டாக பார்த்து, அதே மாதிரி கேப்போ இல்லை கண்ணாடியோ போட்டிருக்க கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்கிறோமோ அதே அப்பியரன்ஸில் வரைக்கும் தான் நம்ம இருக்கணும். நடுவில் மொட்டை அடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கூட முடிஞ்ச அளவு தவிர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் வேற ஆப்ஷனே இல்லை, ரொம்ப ரிச்சுவல்னா அது வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நமக்கு எக்ஸப்ஷனில் மேபி அங்கே இருக்கக்கூடிய அலோவ் பண்ணுறது தான். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ஒரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி நீங்கள் அதே அப்பியரன்ஸில் முடிஞ்ச அளவு இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ லைவ் ஃபோட்டோ அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது இல்லை. ஸோ அட்வான்டேஜ் வந்துட்டு புதுசாக ஃபோட்டோ எடுத்து பாஸ்போர்ட் சைஸை அதை கிராப் பண்ணி அந்த வேலை பண்ணுறது இல்லை. டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் சின்னதாக எங்கே இருக்குன்னா, இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சர் ஆகுறது ஒழுங்காகவே கேப்சர் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆக வேண்டியது இருக்குது. சில நாள் 2 நாள் கூட ஆயிடுது. காலையில் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் வராது, ஈவினிங் ட்ரை பண்ணுவோம் வராது, மறுபடியும் அடுத்த நாள், இந்த மாதிரி எப்பயாவது தான் கரெக்டாக டக்குன்னு கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக அந்த இது எல்லாமே ரீசன்ஸ் வந்துட்டு அந்த பொசிஷன் நம்ம கரெக்டாக இருக்குமா, லைட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு தெரியுதா, ஸோ ஒரு சர்க்கிள் மாதிரி காமிக்கும்பா, அந்த உருண்டை ரவுண்டு மாதிரி காமிக்கும், அதுக்குள்ளே நம்ம ஃபேஸ் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக நம்ம கண்ணை சிமிட்டுறோம், கொஞ்சம் நல்லா கண்ணை விரிச்சிருக்கோமா, ஸோ நேச்சுரலாக சிமிட்டுறோமா, இது எல்லாத்தையுமே அது கொஞ்சம் பார்க்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு சைன் ஆனால் நமக்கு டிஜிட்டலாக சைன் பண்ணுற மாதிரி இல்லை, இதை நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி, ஸோ அதில் நம்ம வந்துட்டு நம்ம கரெக்டான சைன், ஸோ ரன்னிங் லெட்டர்ஸில் இருக்கணுன்றது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ரன்னிங் லெட்டர்ஸில் இப்போ நம்ம சைனை வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் லெட்டர்ஸில் கேப் விட்டு எழுதக்கூடாது. ஸோ கர்சிவ் ரைட்டிங் மாதிரி நம்ம சைன்னாலே எல்லாம் சேர்ந்து இருக்கணும் இல்லையா. ஸோ தனித்தனி எழுத்துக்களாக இருக்கக்கூடாது, கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு சைன் வந்துட்டு அது ஃப்ளோ லெட்டர்ஸில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரன்னிங் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ அந்த சைனை வந்துட்டு ரன்னிங் லெட்டர்ஸில் போட்டுருங்க. பிளாக் இங்க் பெண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு மோஸ்ட் சஜஸ்டட். சார் நான் இப்போ ப்ளூ இங்கை யூஸ் பண்ணி நான் ஒரு சைன் வச்சிருக்கேன்னா, நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறது மறுபடியும் பிளாக் இங்கில் சைன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். இப்போ ஒரு சில டவுட், இதுக்கு முன்னாடி நான் ப்ளூ இங்கில் சைன் போட்டிருக்கேன் சார், அது ரிஜெக்ட் ஆயிருமானா, பயப்பட வேணாம், இது வரைக்கும் அப்படி ஆனதில்லை. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்துட்டு பிளாக் இங்க்னு தான் கொடுத்துருக்காங்க, பிளாக் ஆர் ப்ளூ அப்படின்னு அவங்க கொடுக்கல. ஸோ பிளாக் இங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பிளாக் ஆர் ப்ளூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளூவும் ஓகே பிளாக்கும் ஓகே. ஸோ இப்போ அவங்க பிளாக் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்கன்றதுனால நம்ம எப்பயுமே, ஸோ இனிமேல் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கூட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக்லேயே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது பெட்டர். இப்போ பிளாக் ஆர் ப்ளூவில் பிளாக்ல போட்டுட்டோம்னா ப்ளூன்னு சொன்னாலும் ஓகே, பிளாக்னு சொன்னாலும் ஓகே, நமக்கு வந்துட்டு எலிஜிபிள் தான். ஸோ அதனால் இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போறீங்கன்னா ப்ளூ இங்கில் சைன் போட்டு ஒரு இமேஜ் வச்சிருந்தா கூட அதை கொஞ்சம் விட்டுருங்க. பிளாக் இங்கில் சைன் போட்டு ஒரு இமேஜை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஜேபெக் ஃபார்மேட்டில் 30லேருந்து மோஸ்ட்லி ஒரு 50 KB 70 KB வரைக்கும் இருக்கும். பட் இது என்டிபிசியில் 49 KBன்னு கொடுத்தாங்க. ஸோ 50 KBக்குள்ளே அதை ரீசைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து மற்ற எல்லாமே காமனாக தேவைப்படுறது தான். ஸோ ஆதார் கார்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடியாக வச்சுக்கணும். ஆனால் அது ஆதார் கார்டை நீங்கள் டிஜிலாக்கரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அதோட லிங்க் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தராக இருக்கும். ஸோ நீங்கள் வேற ஒரு ஐடென்டிட்டி, ஸோ வேற ஒரு ஐடி கார்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டர் ஐடி வச்சோ லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கலாம். அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் நீங்கள் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் முடிகிற வரைக்குமே
அந்த ஐடியா வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதோடைய ஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதாரை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டராக அதை பார்க்க வேண்டியது இருக்கும். அது வந்துட்டு அந்த ஸ்மூத்னஸை பாதிக்கப்படும். ஸோ ஆதாரில் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதாரை வந்துட்டு டிஜிலாக்கரோட நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களா, அது ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது போக இப்போ குரூப் டி நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களோ இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்களோ டிப்ளமாவோ டிகிரியோ, ஸோ எல்லாமே நீங்கள் அப்ளிகேபிள் தான். 10th முடிச்சிருந்தாலே போதும். பட் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10th சர்டிஃபிகேட் தான். ஸோ ரொம்ப முக்கியமானது 10th சர்டிஃபிகேட். ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மாற்றி கொஞ்சம் கூட மாற்றி போடுறாதீங்க. ஆக்சுவலாக ஐடிஆர் கிரியேட்டன் அக்கௌண்ட்லேயே இது வந்துட்டு நம்ம தெளிவாக கேட்கும். பட் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 10th ரொம்ப முக்கியம். ஆனால் இதை தாண்டி மற்ற எல்லாமே ஆஸ் அப்ளிகபிள். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பிடபிள்யூபிடி பர்சனாக இருக்கீங்க, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இப்போ ஸ்கிரைபுக்கான அந்த சர்டிஃபிகேட்டோ இல்லை அதர் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்கன்னா ஆஸ் அப்ளிகபிள் அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு சர்டிஃபிகேட். ஸோ அப்போ இது இந்த வருஷம் அதாவது 2026 வந்துட்டோல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக முடியுது. 2-3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் பழகும் 2026ன்றது. ஸோ 2025 ஏப்ரல் 1க்கு அப்புறம் பாருங்க, 2025 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ வாங்கியிருந்தீங்கன்னா அது கரெக்டான சர்டிஃபிகேட்டு. அதை வச்சு இந்த தடவை குரூப் டி அப்ளை பண்ணால் அது கரெக்டு. சார் நான் 2025 வாங்கலை, 2024 ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், இல்லை 2023 வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்ளை பண்ண முடியாது. சார் நான் 2024 டிசம்பர் மாதம் வாங்கினேன், அதை அப்ளை பண்ண முடியாதா? கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ 2024 நீங்கள் எப்போ வாங்கியிருந்தீங்கனாலும் அதோடைய வேலிடிட்டி எப்போ முடியும்னா மார்ச் 31. ஒவ்வொரு வருஷம் மார்ச் 31 இந்த ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோடைய இந்த வேலிடிட்டி முடிஞ்சு போயிடும். அதாவது நீங்கள் பிப்ரவரி மாதம், இப்போ 2025 பிப்ரவரி மாதம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட, ஸோ அப்போ பிப்ரவரி மாதம் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதோடைய வேலிடிட்டி முடிஞ்சு போயிருக்கும். மார்ச் 31 2025 முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அப்போ 2025 ஏப்ரல் 1க்கு அப்புறம் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர், ஸோ அந்த சைக்கிளில் பார்க்குறாங்க. அதனால இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். மறுபடியும் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியோ இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த கேட்டகரிஸில் வரீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம பிசி சர்டிஃபிகேட், எம்பிசி சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஓபிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இ சேவை மையத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இ சேவை மையத்துக்கு போய் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ அப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க மறக்காமல் இப்போவே முடிஞ்சளவு எப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு போய் உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 4 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு வந்துடும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் சேஃபர் சைட். இன்னும் நமக்கு அப்ளிகேஷன் வர்றதுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கே நாள் இருக்குது. ஸோ ஜனவரி 21 தான், அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதனால ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுன்றவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ரினியூ பண்ணாதவங்க 2025 ஏப்ரல் 1க்கு அப்புறம் வாங்காதவங்க ரினியூ பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க, மறுபடியும் ரினியூ பண்ணிக்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் எஸ்சி அண்ட் எஸ்டி பர்சன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் கன்செஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில், ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் சென்டர் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, திருவள்ளூரில் இருக்கோம், ஆனால் எக்ஸாம் சென்டர் வந்துட்டு திருப்பதியோ இல்லை சென்னையோ போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து வர்றதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அதுவே கொஞ்சம் அது நம்ம கன்செஷனில் எடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அப்ளை பண்ணும்போதே அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் கன்செஷன் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி அண்ட் எஸ்டி சர்டிஃபிகேட்டை வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில், ஸோ லெஸ் தென் 400 KB 400 KBக்கும் கொஞ்சம் கம்மியாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. அதை அப்லோட் பண்ணுற பட்சத்தில் ட்ராவல் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டோட கிட்ட சேர்ந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஆனால் அதே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஸோ என்ஓசி நீங்கள் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு பெரிய லெவலில் தேவைப்படுறதில்ல. நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி வாங்கி வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் டி ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ஜனவரி 21 வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே டீட்டெயில்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொஞ்சம் நாள் அதை கொஞ்சம் இன்னும் அதை ரெடி பண்ணிவிட்டு பிடிஎஃபாக மாற்றிட்டு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அடார் 24/7 தமிழ் டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதர் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதுதான் பாயிண்ட்டு. அண்ட் அதே ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே தான்
ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்டில் குரூப் டிக்கான கோர்ஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 செகண்ட் குரூப் டி பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். பொங்கல் கிட்ட இருந்து சில கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறதா நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸ் குரூப் டி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இல்லை சார் நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், இது ஒரு சின்ன சஜஷன் தான். ஏன்னா இப்போ ஆஃபர் டைம் பீரியடில் இந்த நியூ இயர் ஆஃபரில் ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். நியூ இயர் ஆஃபரில் நம்ம ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டபுள் வேலிடிட்டி 2 வருஷத்துக்கு எல்லா கோர்ஸஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ குரூப் டியும் சரி, பட் ஆனால் தமிழ்நாடு மெகா பேக் இந்த மாதிரியான கோர்ஸை ஆஃபரில் இப்போ அது ஒரு கோர்ஸே 2500 கிட்ட வரும். பட் இந்த தமிழ்நாடு மெகா பேக் 5000 கிட்ட வரும் நம்ம கோடை யூஸ் பண்ணும்போது. இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு எல்லா கோர்ஸையும் பார்க்க முடியும். இப்போ 2027 மே மாதம் ஒரு புது பேட்ச் லான்ச் பண்ணுறோன்னா அதையும் பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 2028 ஸ்டார்டிங் பொங்கல் வரைக்கும் உங்களால் எல்லா பேட்சையும் பார்க்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 கோர்ஸில் எது ஜாயின் பண்ணதா இருந்தாலும் Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். 27% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். இது போக 10,000 MCQs இருக்கக்கூடிய ஒரு PDF வந்துட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் இன்ஃபர்மேஷன். ஓகேப்பா. ஸோ வேறு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.